இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வேத பகுதி 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோடே ஒருவரோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுது. மாயமற்ற சகோதர சிநேகம். இன்றைக்கு அநேக காரியங்கள்ல அநேக சூழ்நிலையிலே இன்றைக்கு நட்பு சகோதர சிநேகம் மாயையாக இருக்கிறது. யூதருடைய நூலிலே ஒரு நூலிலே குறிப்பிடப்பட்ட காரியத்தை குறித்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. கீழே தொடுகிறவன் கரைப்படுவான் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டது. அகந்தை உள்ளவனோடு உறவாடுகிறவன் அகந்தை தரிப்பான். மண்பானை இரும்பு பானையோடு தொடர்பு என்ன? ஒன்றோடு ஒன்று மோதும் போது உடைந்து போகும் சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சில காலகட்டத்துல சில மனிதர்களை நாம் மிகவும் நம்பி விடுகிறோம். அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன காரியங்கள் செயல்களை பார்த்துவிட்டு நாம் முழு நிச்சயமாக நம்பி ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கு, ஏமாறுகிற ஒரு கூட்டமும் உண்டு. இங்கே ஹாலோன் என்ற அறிஞர் சொல்கிறார், அவசரத்தில் நண்பரை சேர்க்கக்கூடாது, நண்பராகிவிட்டால் அவசரப்பட்டு அவர்களை விட்டு விலகவும் கூடாது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவசரப்பட்டு ஒரு நட்பை நாம் சேர்த்து கொள்ளவும் கூடாது, அவசரப்பட்டு நாம் நண்பரை விட்டு விலகி செல்லவும் கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் சில நேரங்கள் அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். இன்றைக்கு வேதத்திலும் ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 14:20 ஐஸ்வர்யவானுக்கும் அநேக சிநேகம் உண்டுன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு. பணம் இன்றைக்கு மாயையான நட்புக்கு காரணம் பண எண்ணங்கள். அவங்களுடைய எண்ணங்களே பணத்தை குறித்ததாக இருக்கும். சில நல்ல பழகுவாங்க, அவர்கள் நம்ம வசதி நம்ம பணம் எவ்வளவு இருக்கிறோ அது வரைக்கும் நன்றாக இருப்பார். அதற்கு பின்பதாக பார்த்தால் அவர்கள் எங்கு இருப்பார்கள் என்றே தெரியாது. தேவைக்காக பழகின்ற கூட்டம். எங்களோடு நாங்கள் சிறு வயதுல எங்க பக்கத்து வீட்டிலே ஒரு சகோதரர், அவங்க நன்றாக பழகினாங்க, நல்லா இருப்பாங்க. அவர்கள் ஒரு சமயத்துல அவங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த பணத்தை திருப்பி தரவும் இல்லை, எங்களை பார்த்தாலும் பார்க்காதது போல சென்று. நட்பு அவ்வளவுதான். சில நேரங்கள்ல பணத்திற்காக பழகுகின்ற நண்பர்கள் உண்டு. வேதாகமத்திலே லூக்கா 15 அந்த அதிகாரத்துல அங்க பாத்தீங்கன்னா 11-32 வரை ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். அங்க அவர் என்ன குறிப்பிடுகிறார்னா 12:13 அவர்களில் அங்க ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அவர்கள்ல இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கு எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவன் ஆஸ்தியை பங்கிட்டு கேட்டான். அது மாத்திரமல்ல, அந்த இளைய மகன் அவன் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு சென்று அவன் ஊதாரியா அவன் என்னன்னா துன்மார்க்கனா ஜீவிக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் நண்பர்களோடு அவன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இறுதியாக அவனுக்கு இருந்த ஆஸ்தியெல்லாம் இழந்த பின்பதாக அவன் மீண்டுமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறான். நிறைய நேரங்கள்ல இந்த சம்பவத்தை குறித்து நாம் தியானிப்போம் பாருங்க. அவன் உணர்வு இல்லாம ஊதாரியா இருந்தான். அவன் கூட இருந்த நண்பர்கள் அவன் பணம் இருந்த பின்பதாக அவன் சென்று விட்டார்கள். இல்லங்க, அவன் பன்றிக்கு கொடுக்கிற தவட்டு கூட நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அவன் ஏங்கி நிற்கதை பார்க்கும். இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா
பணத்திற்காக பழகுகிற கூட்டங்கள் உண்டு. நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எப்படி பழகுறாங்க, நம்ம கூட எதற்காக பழகுறாங்க என்பது அறிந்து கொண்டு நாம் பழக வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பதாக என்னோடு நன்றாக பழகின ஒரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட பணத்தை கேட்டார். பாருங்க, அவங்க வறுமையில தான் கேட்டாங்க, ரொம்ப கஷ்டம். சில நாட்கள் கழித்து பார்த்தனா அந்த பணத்தை நான் அவர்கள்ட்ட கேட்கவே இல்லை. ஆனா அவர்கள் என்னன்னா மற்ற எல்லா காரியத்துக்கும் செலவு பண்றாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் என்னை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் ரொம்ப பணத்தை குறித்து அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறது போலவும், அவர்கள் செயல்கள பிஹேவியர், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறிடும். ஆனா சில சமயங்கள்ல அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிற மனசு இல்லை. கடைசியில அவர்கள் பாருங்க கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில நேரங்கள்ல தவறான நட்புக்கு நீங்க உடன்பட்டு இருக்கலாம். ஒருவேளை அறியாம இருந்திருக்கலாம். ஐஸ்வர்யவானுக்கும் அநேக ஸ்நேகம் உண்டு. பணம் இருக்குதுன்ட்டு இன்றைக்கு உங்க கூட அநேக கூட்டங்கள் இருக்கலாம். இன்றைக்கு மாயமற்ற அன்பு, இன்னைக்கு உலகம் அப்படிதான் சென்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் என் கூட இருக்கிற நண்பர்களுக்கு நான் உண்மையா இருக்கணும், பணத்துக்காக பழகாதபடிக்கு. நம்மளுடைய நட்பு எப்பவுமே ஆண்டவர் சமூகத்துல நாம உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற உறவாடுகிற மனிதர்களை, அன்பான மனிதர்களை நமக்கு கர்த்தர் தருவார். நாமும் கூட நம்மோடு பழகிற சக மனிதரோடு அன்போடு பழகிற உள்ளத்தை எனக்கு தாங்க இசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு இசப்பா. அந்த கெட்ட குமாரன் அந்த கதையிலே சம்பவத்துல அவன் ஊதாரியா இருந்து பணம், அவன்கிட்ட இருக்கிற பணம் குறைந்த விடனே அவர் கூட இருக்கிற யாருமே இல்லை, அவன் தனிமையா இருந்து அவன் தன்னுடைய பணத்தை இழந்து உதாரியாக நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் ஒருவேளை பணத்தை இழந்து நிற்கலாம். நண்பர்கள் என்று நம்பி நான் கொடுத்தேன், என்னுடைய ஒருவேளை நகை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், உடைமைகளை இழந்து இருக்கலாம். சப்பா அவர்களோடு பேசுங்க சப்பா. நாங்களும் கூட சப்பா மாயமற்ற அன்போடு மற்றவர்களோடு பழகிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ள நீங்க பேசுங்க. மற்றவர்களோடு உண்மையாக பழகிற, உண்மையோடு உத்தமத்தோடு இருக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க. உங்களுடைய சமூகத்துல நாங்க எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். துதிகன மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பெருமுள்ள கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை